கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ஜாக்கி ஜான் படத்தை தான் பார்க்க போறோம். இந்த வருஷம் தான் 2025 ரிலீஸ் ஆன ஒரு ஜாக்கி ஜான் படம். நம்ம சின்ன வயசுல பார்த்து ரசிச்ச ஜாக்கி ஜான் இப்பவும் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். அந்த குழப்பமே வேணாங்க, உண்மையிலே நடிச்சிட்டு இருக்காரு. அதுவும் இந்த படம் வேற லெவலான ஒரு படம். நொடிக்கு நொடி பரபரப்பு அள்ளும், விறுவிறுப்பு துள்ளும். அது மட்டும் இல்லாம கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் எல்லாம் தெறிக்க விட்டுருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு தரமான ஒரு படம். சொன்னா நம்ப மாட்டீங்க, இந்த படம் என் ஃபேவரட் லிஸ்ட்ல ஆட் ஆயிடுச்சு. சரி, ஓகே ப்ரோ விடு முதல்ல கதைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட கதையை பத்தி முதல்ல சொல்லிடுறேன். இந்த படத்துல யாராலுமே பிடிக்க முடியாத ஒரு திருடனை பிடிக்கிறதுக்காக நம்ம ஜாக்கி ஜானை உள்ள கொண்டுட்டு வராங்க. அப்படி வர இவரு அந்த திருடனை எப்படிலாம் பிளான் போட்டு பிடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுகள் தான் இந்த படத்தோட கதையாவே இருக்கும். சரி, ஓகே, எல்லாரும் வந்துட்டீங்கல்ல, படத்தோட கதையை ஸ்டார்ட் பண்ண போறேன். ஆரம்பிக்கலாமா? படத்தோட ஓப்பனிங் சீன்லயே ஒரு காருக்குள்ள 4 பேர் சம்பந்தமே இல்லாத மாதிரி எங்கேயோ போயிட்டு இருக்கானுங்க. இப்போ அங்கேருந்து கட் பண்ணி ஒரு போலீஸ் ஸ்டேஷனோட கண்ட்ரோல் சென்டரை காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்களோட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இங்க சுத்தி இருக்குல்ல ஏகப்பட்ட மானிட்டர்ஸ் இருக்கு இல்லையா, இது மூலியமா கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. 24 மணி நேரமும் கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. அந்த ஊருக்குள்ள எதுவுமே தப்பு நடந்துடக்கூடாது, இவங்க தான் அதுக்கு பொறுப்பு. மீறி எதனா தப்பு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு இந்த இடத்துக்கு பேட்ரோல் அனுப்பிச்சு அங்க என்ன நடக்குது அப்படிங்களா செக் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு இடத்துல உட்காந்து இந்த ஊரை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்பதான் இவங்களே ஆட்டி வைக்கிறதுக்காக இந்த பில்டிங்க்கு வெளியே ஒரு வயசான ஒருத்தர் உட்காந்துருக்காரு. பிளானிங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அந்த கார்ல சம்பந்தமே இல்லாம 4 பேர் போயிருந்தாங்க இல்லையா, அவனுக்கு ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்கை கொள்ளையடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலா இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், எப்படி ப்ரோ இவ்வளவு சிசிடிவி கேமராஸ் இவ்வளவு செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்து எப்படி ப்ரோ கொள்ளையடிக்க முடியும், அது சாத்தியமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த 4 பேர், அந்த வயசானவர், இவங்க கூடயே சேர்த்து இன்னொரு ஹேக்கர் ஒருத்தன் உட்காந்துருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த ஊர்ல இருக்க ஒவ்வொரு சிசிடிவி கேமராவையும் நம்மளால ஹேக் பண்ணிட்டு இருக்க முடியாது, அதுக்கு பதிலாக அந்த கண்ட்ரோல் சென்டரே ஹேக் பண்ணிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொத்த கண்ட்ரோல் சென்டருமே ஹேக் பண்ணி இவன் கைக்குள்ள வச்சிருப்பானுங்க. இப்போ அந்த கண்ட்ரோல் சென்டர் காமிக்கிறாங்க, எல்லாம் நல்லபடியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்க, திடீர்னு அப்போ ஒரு ஃபோன் கால், சார் இங்க பேங்க்ல ஒரு கும்பல் கொள்ளையடிக்கு சார், என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கால் வர, இவனும் அதிர்ச்சியில அப்படியே மானிட்டர் செக் பண்ணி பார்ப்பாங்களா. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு கும்பல் அந்த பேங்கை கொள்ளையடிச்சிட்டு ஒரு கார்ல தப்பிச்சு போறதை பாக்குறாங்க. பார்த்துட்டு எல்லாருக்குமே அலர்ட் பண்றாங்க, அந்த கார் எப்படியாச்சும் பிடிச்சாகணும், ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குன்னே ஒரு ஏஐ வந்து அங்க ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுகிட்ட ஐடியா கேட்டு அந்த ஊர்ல இருக்க ரூட்ஸ் எல்லாம் அந்த ஏஐக்கு நல்லா தெரியும். இப்போ அந்த ஏஐ ரூட் சொல்ல, அதே சமயத்துல கண்ட்ரோல் சென்டர்ல இருந்து அந்த பேட்ரோலுக்குலாம் ரூட் சொல்றாங்க. மொத்த பேட்ரோலுமே அந்த ஊருக்குள்ள இறக்குறாங்க. அப்படியே எல்லாம் சேஸ் பண்ணிட்டு போய் ஒரு இடத்துல எல்லாம் நிக்கிறாங்க. நின்னுட்டு பாக்குறாங்க, பார்த்தா அந்த இடத்துல ஒரு காருமே இல்ல. அந்த ஏஐட்ட கேக்குறாங்க, அந்த கால் சென்டர்ல கால் பண்ணி கேக்குறாங்க, என்ன மேடம் இங்க எதுவுமே இல்ல, நீங்க சொன்னீங்க ஏதோ ஒரு கார் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ஒரு காருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போதுதான் இவங்களுக்கு ஒரு குழப்பம். அப்படியே மானிட்டரை பாக்குறாங்க, கார் அங்க தான் இருக்கு. சார் என்ன சார் சொல்றீங்க, கார் அங்க தான் சார் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, மேடம் இங்க நாங்க லைவ் லொகேஷன்ல தான் இருக்கோம், கார் இங்க அப்படி ஒண்ணு இல்லவே இல்ல, நீங்க கொஞ்சம் சரியா பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பதான் இவங்க 2 பேத்தையுமே குழப்பம். அப்படியே கட் பண்ணி இந்த ஹேக்கரை காட்டுவாங்களாம். பார்த்தா இது எல்லாமே இவனோட வேலை. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த வயசான ஒரு வேஷம் போட்டு ஒரு உட்கார்ந்தான் இல்லையா, அவன் தான் இதுக்கெல்லாம் ஹெட். அவன் பெரு ஷேடோ. அவனுக்கு கீழே வேலை பார்க்கறவங்க தான் இந்த ஹேக்கரு. அந்த 4 பேர் எல்லாருமே இவங்களுக்கு ஒரு கிரிப்டோ கரன்சியோட பாஸ்வேர்டு தேவைப்படுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாஸ்வேர்டு. அந்த பாஸ்வேர்டு இருக்கிறதுக்காக தான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஒரு பேங்க் உள்ள போய் பாஸ்வேர்டை எடுத்துக்கிட்டு டவுட் வரக்கூடாதுன்னு அந்த பேங்கை கொள்ளையடிச்ச மாதிரி ஒரு நாடகத்தை போட்டுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வரதுக்காக மொத்த பேட்ரோலையுமே குழப்பி அந்த கண்ட்ரோல் சென்டரை ஹேக் பண்ணி இவ்வளவு பெரிய பிளான் போட்டு அங்க இருந்து தப்பிச்சு வந்திருக்கானுங்க. இப்போ அடுத்த நாள் அந்த உடைக்கப்பட்ட அந்த பேங்க் லாக்கர் யாரோடதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது, அது அந்த ஊர்ல இருக்க ஒரு மிகப்பெரிய பணக்காரரோட இது. அவர்கிட்ட போய் ஃபர்தரா உங்க லாக்கர் உடைக்கப்பட்டிருக்கு, அதுல என்ன வச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவர் அப்பதான் சொல்றாரு, என்னோட லாக்கர்ல கிரிப்டோ கரன்சி சம்பந்தப்பட்ட ஒரு பாஸ்வேர்டுன்னு வச்சிருந்தேன், அதோட ஒருத்தர் 400 கோடி. என்ன 400 கோடியா? ஐயோ என்னையா சொல்ற, எங்களுக்கு தலையை சுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சியாக, இவரும் சொல்லுவாரு, இல்ல பாதி பாஸ்வேர்டு தான் அந்த ஒரு லாக்கர்ல இருக்கு, மீதி பாஸ்வேர்டு வந்து அந்த ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு அந்த ஒரு கம்பெனில நான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன், அங்க போய் கேட்டா அந்த மீதி பாஸ்வேர்டு அவங்க வாங்கினா மட்டும்தான் அவங்களால அந்த 400 கோடி ரூபாய் வாங்க முடியும் இப்படிங்கிற மாதிரி இவரு சொல்லிட்டு இருக்க. அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி அந்த ஸ்டாக் மார்க்கெட் இருக்க அந்த ஒரு கம்பெனியை காட்டுறாங்க. பார்த்தா அந்த ஷேடோங்கிறவன் இங்கேயே வந்திருக்கான். இவங்களோட பிளானே நேத்து அந்த பாதி பாஸ்வேர்டு எடுக்கணும், இன்னைக்கு அந்த மீதி பாஸ்வேர்டு எடுக்கணும், எடுத்துட்டு போய் அந்த 400 கோடி ரூபாய் ரிட்டர்ன் இவங்ககிட்ட அட்டையை போட்டு போகணும். இதுதான் இவங்களோட பிளானாவே இருந்திருக்குது. இப்போ அவங்க பிளான் போட்ட மாதிரியே அந்த ஷேடோங்கிறவன் எதுவுமே தெரியாத மாதிரி அந்த கம்பெனில ஓரமா உட்காந்துருக்கேன். இப்போ வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனோட ஆளுங்க 4 பேர் வந்து அங்க இருக்க எல்லாத்தையுமே மிரட்டி எல்லாத்தையும் பயமுறுத்தி ஓரமா உட்கார வச்சுட்டு நேரா போயிட்டு அந்த சிஸ்டம்ல போய் அந்த ஒரு பாஸ்வேர்டை காப்பி பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்பதான் இந்த ஹேக்கர் ஷேடோட்ட கேக்குறான், இந்த சிஸ்டம்ல கோடாண்டின்ற ஒருத்தரோட டேட்டா ஒன்னு இருக்குது, இது யாரோடதுன்னு தெரியுதா? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு மலேசியன் பிசினஸ்மேன் ஒருத்தர் 1.5 பில்லியன் கிரிப்டோ கரன்சி டாலர்ஸை திருடிட்டு போயிட்டாருன்னு கேஸ் ஆனிச்சு இல்லையா, கொஞ்ச நாள்ல கூட இறந்துட்டாருன்னு கூட சொன்னாங்களே, அவரோட டேட்டா இந்த ஒரு சிஸ்டம்ல இருக்குது. சோ இதை நான் காப்பி பண்ணி எடுக்கிறேன், நம்மளுக்கு பின்னாடி உதவும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஷேடோட்ட சொல்ல, ஷேடோ அப்பதான் சொல்றான், டே டைம் இல்ல, போலீஸ் வந்துட்டு இருக்கு, இன்னும் 2 நிமிஷத்துல இங்க வந்துருவாங்கடா, டக்குன்னு காப்பி பண்றாங்க, கிளம்புண்டா, அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டா அப்படின்னு சொல்ல, அந்த ஹேக்கர் கேட்க மாட்டான், இல்ல ஒன்னும் பிரச்சனை ஆகாது, டக்குன்னு நான் காப்பி பண்ணிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை காப்பி பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். அப்போ அந்த இடத்துக்கு சடனா போலீஸ் வர, இதை பாக்குற அந்த ஷேடோக்கு அள்ளு விட்டுருது. அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பி போறான், இவன் இப்படியே போய் சாவுங்கடா, நாம தானே தப்பிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி
கிளம்பி போயிட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துல ஒரு பொண்ணு எதிர்ச்சியா போட்டோ எடுக்க போய் அதுல இந்த ஷேடோ வந்து மாட்டிக்கிறான். பட் போட்டோ எடுத்தது இவனுக்கு தெரியாது. அப்படியே தப்பிச்சிட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக அதே நேரத்துல போலீஸ் உள்ள வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. அப்போ இந்த திருடனுங்க கீழே வர இதை பாக்குற போலீஸ்க்கு தெரிஞ்சு போச்சு இவனுங்க தான் திருடனுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே துரத்துவாங்க. இவனுங்களும் ஓடுறானுங்க, மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பூந்தெல்லாம் ஓடுறானுங்க. அப்படியே கட் பண்ணி இந்த பில்டிங் வெளியே காமிச்சா அந்த ஷேடோ இன்னும் அந்த இடத்த விட்டு கிளம்பல. அவனோட டீமால ஒருத்தன் கார் எடுத்துட்டு வந்திருப்பான். அந்த கார்ல இருக்க அந்த டீமால பிடிச்சிட்டு கிளிகிளின்னு கிழிச்சிட்டு இருக்கான். அவன் அப்பயே சொன்னடா சீக்கிரம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு தேவையில்லாத ஒரு ஃபைலை காப்பி பண்றேன்னு சொல்லிட்டு இப்படி போய் மாட்டிக்கிட்டாங்க. பட் பரவாயில்ல, பிளான் பி ஒன்னு இருக்கு, அதையாச்சும் எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க பேசிட்டு இருக்க. என்னடா அது பிளான் பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த 4 பேரும் அசால்ட்டா ஒரு பேராசூட்டை கட்டிக்கிட்டு 4 பேர் குதிக்க அப்படியே பறந்து போயிடுறானுங்க. இந்த போலீஸ்ட மாட்டாம எங்க வரானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நேரா அதுக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஹோட்டல்ல தான் வந்து இறங்குறானுங்க. ஆக்சுவலா தப்பிக்கிறதுக்காக பிளான் பி படி இந்த ஹோட்டல்ல தான் வந்து இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருப்பாங்க. அப்படி இந்த ஹோட்டல்ல வந்து இறங்க இந்த சிசிடிவி கேமரால கவர் ஆகக்கூடாது இல்லையா, அதுக்காக அந்த ஹேக்கர் வந்து அந்த சிசிடிவி கேமராலாம் ஹேக் பண்ணி இவங்களை தெரியவோ பாத்துக்க இதான சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெட்டப்ப மாத்திட்டு அந்த 4 பேரும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து தேடி பாக்குறாங்க. பட் இவங்க யாருமே கிடைக்கல. இதுக்கப்புறமா தான் இந்த படத்தோட கதையே ஸ்டார்ட் ஆகும். இப்போ என்ன நடக்குதுன்னா அந்த ஊர்ல இருக்க முக்கியமான போலீஸ் எல்லாம் ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்றாங்க. அதுல அந்த போலீஸோட ஹெட் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் என்ன சொல்றாருன்னா, இவ்வளோ போலீஸ் ஃபோர்ஸை இறக்கியும் இவ்வளோ டெக்னாலஜி நம்ம கையில் இருந்துமே உங்களால் அவங்கள பிடிக்க முடியலையா, இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம், சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்களும் ஆளாளுக்கு ஒன்று சொல்ல இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது தான் இடையில ஜாக்கி ஜானோட பேர் அடிப்படுது. பல வருஷத்துக்கு முன்னாடி அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. பட் இருந்தாலும் புத்திசாலித்தனமா எந்த ஒரு திருடனா இருந்தாலும் அவரோட மூளை யூஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாரு. இதே அவங்க பேசிக்கிட்டே இப்போ ஒன்று சொல்றாங்க. பக்கத்தில் ஒரு லேடி காப் ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க. இவங்க எப்பயுமே சோகமாக தான் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ல சொல்லிக்கிற மாதிரி பெருசா எதுவுமே வேலை கொடுக்க மாட்டாங்க. சின்ன சின்ன ஒர்க் தான் கொடுப்பாங்க. இவங்களால பேர் வாங்க முடியல, இவங்களால திறமையை வெளிப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கில்ட்லயே உட்காந்துருப்பாங்க. இப்படி உட்காந்துருக்கவங்களை பார்த்து அந்த ஹெட் சொல்றாரு, சான்னு ஒருத்தர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்தாரு. அவர் இருக்கும்போது இந்த மாதிரி திருடன்கள்லாம் ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. இப்போ அவர் எங்க இருக்காருன்னு தெரியல, அவரை போய் நீ கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு அந்த அசைன்மெண்ட்டை கொடுக்க இவங்களும் போறாங்க. இப்போ என்னன்னா பல வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ரிட்டையர் ஆயிட்டாரு. இப்போ கூப்பிட்டா உடனே வந்துருவாரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா கொஞ்ச நாள் பின்னாடியே கண்காணிக்கிறாங்க. இவர் என்னென்னலாம் பண்றாரு, எங்கெங்கெல்லாம் போறாரு, இப்போ கூப்பிட்டா வருவாரா, இந்த டவுட்லயே கொஞ்ச நாள் கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இவரை பத்தி தேடி தேடி படிக்கிறாங்க. இவர் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, டிபார்ட்மெண்ட்ல இவர் எப்படி இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தேடும் போது தான் இவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். ஒரு திருடனை பல நாட்களா சர்வேலன்ஸ் பண்ணி அவனை பத்தி ஃபுல் டீடைல்ஸையும் எடுத்து அப்புறமா அவனை கையும் களவுமா அரெஸ்ட் பண்ணுவாரு. இவர் கூடவே ஒரு பார்ட்னர் ஒருத்தர் இருப்பாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்தா ஒரு ட்ரக் டீலர் பிடிக்கிறதுக்காக பிளான் போட்டு ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. அங்க போகும்போது இந்த சான் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிற அந்த மிஸ்டேக் காரணமாக இவரோட பார்ட்னர் இறந்திருப்பாரு. இந்த ஒரு கில்ட்னால அவர் அந்த டிபார்ட்மெண்ட்டை விட்டு இறங்கியிருப்பாரு. இதனால தான் ரிட்டர்ன் ஆயிருப்பாரு. இதுக்கப்புறமா இவரை பத்தி எந்த ஒரு ரெக்கார்டுமே அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்திருக்காது. இதெல்லாம் அப்படியே படிச்சிட்டு இருக்காங்க. இப்போ சான் வந்து ஒரு காஃபி ஷாப்ல காஃபி குடிச்சிட்டு உட்காந்துருக்கும் போது அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, சானுக்கு தெரியாம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து அப்படியே சர்வேலன்ஸ் பண்றாங்களாம், பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது தான் சானுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணு கிட்ட போய் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு, நான் 2:30 மணில இருந்து பாக்குறேன், இப்போ 4 மணி நேரத்தை தாண்டிருச்சு. நான் டாக வாக்கிங் கூட்டிட்டு போகும்போது என் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். நான் பஸ்ல போகும்போது அதே பஸ்ல ஏறினேன். இப்போ என்னடா இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற, மத்தியானமே சந்தேகப்பட்ட அவன் கூட ஒருத்தன் வந்தாலும் அவன் பர்ஸ் அடிச்சு என்னன்னு பார்த்தா அதுல போலீஸ்னு போட்டிருக்குது. அப்ப நீயும் போலீஸா, ஃபாலோ பண்றதுனா முதல்ல என்னன்னு தெரியுமா, அதை முதல்ல கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு கிளாஸ் எடுத்துட்டு உட்காந்துருக்காரு. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு சரி ஓகே இப்போ எதுக்காக வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்களும் பொறுமையா கூட்டிட்டு போய் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த ஃபுட்டேஜஸ்ல எதுலயோ ஒரு இடத்துல இந்த திருடனோட முகம் இருக்குது, அது யாருன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இவர் ஒரு ஃபுட்டேஜ் ரொம்ப நேரமா பாக்குறாரு, ரிப்பீட்டடா பார்த்துட்டே இருக்காரு. இப்ப பக்கத்துல இருந்தவங்களும் இவர்கிட்ட கொஞ்சம் டீடைலா சொல்றாங்க, நேற்று என்ன நடந்துச்சு, என்ன திருட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவரு அதை கவனிச்சுக்கிட்டே அந்த ஃபுட்டேஜை பாக்குறாரு. பார்க்கும்போது இவருக்கு எதோ கிடைச்சிருக்குது. இப்ப சொல்றாரு இவனுக்கு தான் திருடுனது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேரை காமிக்க அங்க இருக்கிறவங்க டவுட்ல இவனுக்கு தான் எப்படி கன்ஃபார்ம் பண்றீங்க, எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. கொஞ்சம் டீடைலா நோட் பண்ணி பாருங்க, எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஒரு 4 பேர் மட்டும் ஒரு கேமராவை கிராஷ் பண்ணும் போதும் அந்த கேமராவை லைட்டா நோட் பண்ணிட்டு அப்புறமா அதை கிராஷ் பண்ணி போறாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அங்க இருக்கிறவங்களும் இதை அப்பதான் நோட் பண்றாங்க. பார்த்துட்டு ஓ இப்படியா விஷயம், இதை நம்ம கவனிக்காம விட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி இந்த ஹேக்கர், இந்த ஷேடோ, இவனுங்கெல்லாம் ஒரு இடத்துல ஒண்ணு கூட்டுறாங்க. அந்த இடத்த காட்டுறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஷேடோவை கூட ஒருத்தவனை போட்டு திட்டிட்டு இருப்பான் இல்லையா ஒரு டிரைவரை, அவனை காட்டுறாங்க. அவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஹேக்கரை மாதிரியே இருப்பான். 2 பேரும் ட்வின்ஸ். இதை மட்டும் அப்படியே கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்புறமா என்னங்கிறத சொல்றேன். இப்போ இந்த ஷேடோவை காட்டுவாங்க பாருங்க, அவன் பயங்கர கோவத்துல இருப்பான். அப்படியே ஹேக்கர் சட்டையை பிடிச்சி கேட்கறான், நான் எத்தனை வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கேன் தெரியுமா, இன்ன வரைக்கும் என் ஃபேஸ் எந்த ஒரு கேமராலையும் கவர் ஆனது கிடையாது, என்னை யாருமே இது வரைக்கும் பிடிக்க நினைச்சது கூட கிடையாது. இன்னைக்கு என்னடானா நான் தப்பிச்சோமா பொழைச்சோமான்னு சொல்லிட்டு ஓடி வந்திருக்கேன், எல்லாமே ஒன்னால உன்னோட பேராசையால, நிலானுமே உயிரோடவே இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அப்படியே அந்த ஹேக்கரை குத்த போக அங்க இருக்கிறவங்களா இதை பார்த்து பயந்து போய் அப்படியே 2 பேர்த்த விலக்கி விடுறாங்க.
சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. இங்க நம்ம சானு மறுபடியும் அந்த ஃபுட்டேஜை பார்த்துட்டே இருக்காரு. ஏதோ ஒன்று நம்ம மிஸ் பண்ணிட்டோம், ஏதோ ஒன்று நம்ம பார்க்க மாட்டோம், எதனா ஒரு க்ளூ கொடுத்துட்டு போயிருப்பாங்க, அதை நம்ம கவனிக்கல இன்னமும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜை ரிப்பீட்டடா பார்த்துட்டு இருக்கும் போதுதான் அவர் யோசிச்சு பார்த்த மாதிரியே ஒரு க்ளூ அவருக்கு கிடைக்குது. இப்ப கூப்பிட்டு சொல்றாரு, இவனுங்க முகம் சரியா தெரியலனாலுமே அவங்க போட்டிருக்க கோட்டை நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். இந்த கோட்டை இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, இந்த ஃபுட்டேஜ்ல தான் நான் பார்த்தேன். சோ நம்ம தேடிட்டு இருக்கிறது வெறும் 4 பேர் கிடையாது, 5 பேர், இன்னொருத்தவன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஒரு வழியா ஃபுட்டேஜ்ல இருந்து அவனையும் தேடி கண்டுபிடிச்சாங்க. இப்ப அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, சார் இவனை நான் ஆல்ரெடி பார்த்திருக்கேன், இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு இடத்துல இவன் இருந்தான், சோ கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மையா தான் இருக்கணும், இவன் இதுல லிங்க் ஆயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கும்போது இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஃபுட்டேஜை நோட் பண்ணி பார்க்கும்போது தான் அவன் கிராஸ் பண்ணி போகும்போது அந்த பொண்ணு போட்டோ எடுத்தாங்க இல்லையா, அதை பார்த்துட்டு இவர் என்ன சொல்றாருன்னா, இங்க எவனோட முகமே நம்மளுக்கு இப்ப தெரியல, இதுல யாராச்சும் நம்ம கண்டுபிடிக்கணும்னா அந்த போட்டோ நம்ம தேடி கண்டுபிடிச்சாகணும், அதுல அவன் போட்டோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ கண்டுபிடிச்சு பார்க்கும்போது தான் அங்க நம்ம சானுக்கு ஒரு பேர் எதிர்ச்சி. அங்க இருக்க யாருக்குமே இவனை யாருமே தெரியல, சாதாரண ஒரு ஆள் தான் நினைக்கிறாங்க. அப்பதான் சானு சொல்றாரு, இவன் ஆல்மோஸ்ட் உங்க யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல, இவன் பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு திருடன், இவன் பேர் ஷேடோ, இவன் பயங்கர புத்திசாலி மூலக்காரன், பட் இவன் திருந்தி வாழ்ந்துட்டு இருக்கான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சானா, இதுக்கப்புறமா இவன் ஒரு திருட்டு கூட பண்ணக்கூடாது, இவனை ஃபர்ஸ்ட் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இவனை பின்தொடர்றதுக்காக ஒரு சர்வேலன்ஸ் டீமை ரெடி பண்ணணும், அந்த டீம்ல இருக்க போலீஸ் எல்லாம் இவனுக்கு தெரிஞ்சிடவே கூடாது, ஏன்னா இவன் நோட் பண்ணிருப்பான் ஆல்ரெடி போலீஸ்காரங்க யார் யாருன்னு சொல்லிட்டு இவனுக்கு நல்லா தெரியும், இப்ப டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேற ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே திரும்பி இந்த லேடி போலீஸ பாப்பாராம். பார்த்துட்டு சொல்றாரு, நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுங்க சர்வேலன்ஸ் பண்றதுக்காக, அதுக்கப்புறமா அவனை பின்தொடர்ந்து அவனை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணுங்க, அவன் இதுக்கப்புறமா என்னென்ன பண்ண போறான், இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணிருக்கான், இந்த டீடைல்ஸ்லாம் எடுங்க, அப்புறமா தான் நம்ம அவனை சீக்கிரமா பிடிக்க முடியும் இப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பதான் இந்த போலீஸ் சான் கிட்ட சொல்றாரு, சார் இந்த சர்வேலன்ஸ்ல உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீங்க உங்க தலைமையில ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுங்க, ஃபார்ம் பண்ணி ட்ரைனிங் கொடுங்க, அந்த திருடனை பிடிச்ச மாதிரி இருக்கும், ட்ரைனிங் கொடுத்த மாதிரி இருக்கும் இப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல, இவருக்கு அதுல பெருசா விருப்பம் இல்ல, பட் இருந்தாலும் ஒரே ஒரு காரணத்துக்காக ஒத்துக்கிறாரு, அது என்னங்கறத அப்புறமா சொல்றேன். இப்ப அந்த டீம்ல அந்த லேடி போலீஸ் இவரு இன்னும் சில பேர் இவங்கலாம் ஃபார்ம் பண்ணி ஒரு சர்வேலன்ஸ் டீமை உருவாக்குறாங்க. இப்ப அந்த டீம்ல இருக்க எல்லாருக்குமே பேசிக்கா சர்வேலன்ஸ்னா என்ன அப்படிங்கறத சொல்லி கொடுக்குறாரு. கரெக்டா இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த போலீஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட எல்லாம் ஒரு டீடைல் எடுத்துட்டு வாங்க, தெரியாம எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டு மிச்சம் இருக்க அந்த லேடி போலீஸ் ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க அப்படியே பார்த்துட்டு சோகமா நிக்க, இவங்க எதுக்காக இப்படி சோகமா நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சானுக்கு தெரியும். ஆக்சுவலா இவங்க கொஞ்சம் டிபார்ட்மெண்ட்ல டம்மியா தான் வச்சிருப்பாங்க, எந்த ஒரு வேலையும் பெருசா கொடுக்க மாட்டாங்க, இந்த கில்ட்டி இந்த பொண்ணுக்குமே ரொம்ப நாளா இருக்கும், பட் அதை வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. இப்ப சான் என்ன சொல்றாருன்னா, இந்த ட்ரைனிங் முடிகிற வரைக்கும் இந்த ட்ரைனிங்கை ஒழுங்கா கத்துக்கிட்டு சர்வேலன்ஸ்ல என்னன்னு ஃபுல்லா கத்துக்கிட்டு தான் இங்க இருந்து போகணும், இப்ப என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போறாரு. இப்ப இங்க சானு டீமை ஃபார்ம் பண்ணி ஷேடோ தேடுறதுக்காக போறாரா, அப்படியே கட் பண்ணி இந்த ஹேக்கரை காட்டுவாங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா, இன்னைக்கு அந்த கிரிப்டோ கரன்சி பாஸ்வேர்டை தேடி போகும்போது கூட கோடாக்னு சொல்லிட்டு ஒரு பணக்காரனோட கிரிப்டோ கரன்சியோட டேட்டாவெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பான் இல்லையா, அதை பார்த்துட்டு இப்ப ஷேடோட்ட கேட்கறான், இதுல நிறைய பணம் இருக்கும் போல, இதை நம்ம கொள்ளையடிக்க போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஷேடோ சொல்றான், எப்பா சாமி என்ன ஆள விடுங்கடா, ஆல்ரெடி என்ன கோத்து விட்டுருப்பீங்க, ஒன்னையெல்லாம் நம்பி வர முடியாது, நீ தனியா வேணா ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோ அதுல இருந்து விலகிட, வேற வழி இல்ல, இந்த ஒரு திருட்டை நம்ம தனியா தான் செஞ்சாகணும், பல வருஷமா இந்த ஷேடோக்கு கீழே இருந்து வேலை பார்த்துட்டு இனிமே நம்ம தனியா இருந்து வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறான். ஏன்னா ஆல்ரெடி இவன் ஷேடோ மேல கடுப்புல இருக்கான், ஏன்னா கத்தியால குத்த வந்திருக்கான் இல்லையா, அந்த ஒரு கடுப்புல இருக்கான். பட் இருந்தாலும் இவன் சின்ன வயசுல இருந்தே வளர்ந்த ஒரு ஆர்ஃபனேஜ்ல உட்காந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்பதான் இந்த ஹேக்கர் யாருன்னே காமிக்கிறாங்க. ஆக்சுவலா ஹேக்கர் சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்திருப்பான். அப்போ ஷேடோ அடிக்கடி அங்க போயிருப்பான், தன்னால முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் அவங்களுக்கு பண்ணிருப்பான். அப்பதான் இந்த ஷேடோ அந்த ஹேக்கரோட ட்வின் பிரதர் இவங்கலாம் ஃப்ரெண்ட் ஆயிருப்பாங்க. இதெல்லாம் அப்படியே ஹேக்கர் யோசிச்சு பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். அப்படியே கட் பண்ணி தேடி போன சானு அந்த பொண்ணெல்லாம் காட்டுறாங்க. அவங்க என்னடானா பல நாளா ஷேடோவை தேடிட்டு இருக்காங்க, இன்னும் கண்ணில் மாட்டல. சானு யோசிக்கிறாரு, நம்ம வாழ்நாள்ல என்னடா இவனை போய் இவ்வளவு நாள தேடிட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அவரோட இவ்வளவு வருஷத்துல அவர் யாருமே இப்படி தேடி இருக்க மாட்டாரு. பயங்கரமா தேடினாலுமே அந்த ஷேடோவை உங்களால கண்டே பிடிக்க முடியல, ஒரு சின்னதா ஒரு டீடைல் கூட கிடைக்கல, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி போலீஸ் சாப்பாடு வாங்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும் போதான் தூரத்துல 4 பசங்க ஒரு பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. பார்த்த உடனே சடனா அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக போறாங்க. இப்ப ஃபைட்லாம் பண்ணி அந்த பொண்ணையும் காப்பாத்திறாங்க. பட் இவங்க அசந்த நேரத்துல இந்த போலீஸை அட்டாக் பண்ண சடனா அந்த இடத்துக்கு சானே வந்துடுறாரு. வந்துட்டு ஃபைட்லாம் பண்ணி அந்த பொண்ணையும் காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறாரு. பட் கூட்டிட்டு வந்து இந்த பொண்ணை பாராட்டுவார் அப்படின்னு பார்த்தா திட்டுறாரு. இவங்களும் என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அப்பதான் சொல்றாரு, இந்த மாதிரி நம்ம சர்வேலன்ஸ்ல இருக்கும்போது நம்ம யாருன்னு யாருக்கும் காட்டிக்க கூடாது, ஒருவேளை இந்த ஷேடோ இந்த பக்கத்துல இருந்திருந்தானா உன்னை பார்த்திருப்பா, நீ போலீஸ்னா உனக்கு தெரிஞ்சிருக்கும், சோ நம்ம போட்ட பிளானே வேஸ்டா போயிடும், நான் சொல்றத கொஞ்சமாச்சும் கேளு, நீ பண்ணது சரிதான், பட் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இப்போ நீ இருக்க இல்லையா, அந்த இடத்துல தான் பல வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பாவும் இருந்தாரு. எஸ், உங்க அப்பாவும் நானும் பல வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சர்வேலன்ஸுக்கு போனோம், ஒரு ட்ரக் டீலரை பிடிக்கிறதுக்காக போனோம், ஒரு இடத்துல ஒளிஞ்சு உட்கார்ந்து இருந்தோம். அந்த நேரத்துல ட்ரக் டீலர்ஸும் அந்த இடத்துக்கு வந்தாங்க, நாங்க கரெக்டா பிடிக்கிற நேரம். அதே சமயத்துல பக்கத்துல ஒரு பையனை கடத்துறதுக்காக ஒரு கும்பல் வந்திருந்தாங்க, அதை நான் பார்த்துட்டேன். உங்க அப்பாவும் சொன்னாரு, ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுட்டு அப்புறமா நம்ம போவோம் அப்படின்னு சொன்னாரு. பட் நான் கேட்கல, அந்த பையனை காப்பாத்துறதுக்காக போனேன். அந்த நேரத்துல அந்த
ட்ரக் டீலர் அந்த இடத்துக்கு வர 2 சைட்லயும் அட்டாக் நடக்க அதுல உங்க அப்பா இறந்துட்டாரு. அதே சமயத்துல இந்த அட்டாக்ல அந்த பையனை கடத்த வந்தவங்களும் அந்த பையனை கடத்திட்டு போக கடைசியில உங்க அப்பாவையும் என்னால காப்பாற்ற முடியல, அந்த பையனை என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீலிங்ஸோட அந்த பிளாஷ்பேக்கை சொல்றாரு. அந்த பொண்ணு அப்படியே பாக்குறாங்க. ஆக்சுவலா இப்போ புரிஞ்சிருக்கும் எதுக்காக இந்த பொண்ணு மேல இவர் இவ்வளவு கேர் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இவரோட அப்பா இறந்ததுக்கு தான் தான் காரணம்னு சொல்லிட்டு சான் நினைக்கிறாரு. நம்ம தான் மிஸ்டேக் பண்ணிட்டோம், அதனால தான் அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு இவருக்குள்ள ஒரு கில்ட்டி இருந்துகிட்டே இருக்கு. அதுக்காக தான் அவரோட பொண்ணை டிபார்ட்மெண்ட்ல டம்மியா வச்சிருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணை ஒரு திறமையான போலீஸா மாத்திரம் நம்மளுக்கு தெரிஞ்ச சர்வேலன்ஸ் பூரா இந்த பொண்ணுக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டீம்லயே சேர்த்திருப்பாரு. நீ சர்வேலன்ஸ்ல இருக்கும்போது முன்னாடி எது நடந்தாலும் நீ அதை கண்டுக்காத, உன்னோட நோக்கம் ஃபுல்லா அந்த சர்வேலன்ஸ்ல தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி ஒரு பேசிட்டு இருக்கும்போது அப்படியே திரும்பி பார்க்கும்போது அங்க ஒரு கடையில ஷேடோ மாதிரி ஒரு ஆள் நிக்க, இந்த பொண்ணு பார்த்துட்டு இது ஷேடோ தான் போய் பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவரும் பாக்குறாரு. பார்த்துட்டு இரு வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டீம் ஆளுங்க எல்லாத்தையும் அந்த இடத்துக்கு கூப்பிடுறாரு. எல்லாரும் வந்துடுறாங்க. இப்ப அந்த பொண்ணு கிட்ட இங்க பாரு, இங்க இருக்கிறவங்க எல்லாம் போலீஸ்னு சொல்லிட்டு அவன் போனாலே கண்டுபிடிச்சிடும், அவன் பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்த திருட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருப்பான், பட் நீ போனா அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன உன்னை பார்த்திருக்கே மாட்டான், நீ எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலைக்கு நீ போனது கிடையாது, உன்னை யாரும் சரியா பயன்படுத்தினதே கிடையாது. சோ இப்போ நீ போனதான் கரெக்டா இருக்கு, நீ போ ஃபர்ஸ்ட் போய் அவனான்னு பாரு, கன்ஃபார்ம் பண்ண அப்புறமா நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அனுப்பி வைக்க இவங்களும் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு காதுல ப்ளூடூத்தை மாட்டிக்கிட்டு இவர் சொல்ல சொல்ல அப்படியே அந்த கடைக்குள்ள போய் பொருட்களை தேடுற மாதிரி அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்போ இவங்களை நோக்கி ஷேடோ நடந்து வர கீழே தண்ணி தேங்கி இருக்கிறத பாக்குறாங்க. சோ ஏதோ கீழே விட்டுட்ட மாதிரியும் அதை வந்து தேடுற மாதிரியும் செல்போன்ல பிளாஷ் அடிச்சுக்கிட்டு தேடிட்டு இருக்க அப்போ இவங்களை கிராஸ் பண்ணி போக அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் மூலியமா அவன் முகத்தை பாக்குறாங்க. பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இது ஷேடோ தான் அப்படின்னு சொல்லிட்டு. காதுல ப்ளூடூத் மாத்திருப்பாங்களா, அப்படியே காதுல கை வச்சுட்டு இது ஷேடோ தான் கன்ஃபார்ம் எல்லாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை சான் கத்துறாரு. ஒன்னு போய் அமிச்சம் பாரு, ஒரு வேலை கூட உருப்படியா பார்க்க தெரியாதா, காதுல இருந்து முதல் கையெடு அவன் பார்க்கறதுக்குள்ள அப்படின்னு சொல்ல இவங்களும் கையெடுக்கிறாங்க. சடனா அவன் திரும்பி பார்க்க இப்போ அவன் பாத்துறனா பார்க்கலன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் குழப்பம். இவன் அந்த இடத்த விட்டு நடந்து போக உடனே சான் அந்த பொண்ணுகிட்ட சொல்றாரு, சரி ஓகே நீ அவரை ஃபாலோ பண்ணிட்டு போ, எங்க போறான்னு ஃபர்ஸ்ட் பாரு, நான் போய் சிசிடிவி கேமரா செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த கடைக்கு ஓட அவங்க இவங்களை பின்தொடர்ந்து போக பார்த்தா ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டுக்குள்ள அவன் நுழைய இவங்க பாக்குறாங்க. அபார்ட்மெண்ட் பெரிய அபார்ட்மெண்டா இருக்கு, சுமாரா ஒரு 300ல இருந்து 500 பிளாட்டுக்கு மேல இருக்கும் போல, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி போயிட்டு இருக்க அதே டைம்ல இவரும் அந்த கடையில இருக்க சிசிடிவி கேமரா செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த ஃபுட்டேஜ்ல தெரியுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவன் வந்து அந்த காதுல கையை கருத்து நோட் பண்ணிருக்கான். இப்ப அதே டைம்ல இவங்களை காமிச்சா இவங்க இவனை பின்தொடர்ந்து அந்த லிஃப்ட் வரைக்கும் போயிட்டாங்க. இப்ப அப்படியே 2 பேரும் பக்கத்துல நிக்கிறாங்க. அப்போதான் இவங்க ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே வந்தாங்களே ப்ளூடூத் மூலமா. சோ அந்த இடத்துக்கு சானி வந்துற அவ்வளவுதான், லிஃப்ட் கரெக்டா மூட போது கரெக்டான டயத்துல சானு உள்ள வந்துட்டு இப்ப காதுல இருக்க ப்ளூடூத்தை பாக்குறாரு. இப்ப ஷேடோ டைவர்ட் பண்றதுக்காக இவங்க 2 பேரும் அப்பா பொண்ணுங்கிற மாதிரியே ரொம்ப நேரமா பேசி சமாளிச்சுக்கிட்டு அப்படியே இவனை நம்ப வச்சிட்டு இருக்க சடனா இவன் பார்க்காத நேரமா பார்த்து காதுல இருக்க ப்ளூடூத்தை கழட்டிடுறாரு. இவனும் கொஞ்ச நேரத்துல காதை நோட் பண்றான், பார்த்தா ப்ளூடூத் எதுவுமே இல்ல. சோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறான். பட் இருந்தாலும் ஒரு சின்னதா ஒரு டவுட் இருக்கு இவங்க மேல. சோ அந்த எந்த ஒரு பட்டனையும் அழுத்தாம அப்படியே நிக்க இவங்களும் வந்து ஃப்ளோர் பட்டன் அழுத்தலனா ஏதாச்சும் டவுட் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமா ஒரு பட்டனை அழுத்த லிஃப்ட் அப்படியே மேல போகுது. இவனும் வந்து இவங்களை சந்தேக பார்வையோட பார்த்துட்டு இருக்க அப்பதான் சான் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவன் எந்த ஃப்ளோர்ல போய் இறங்க போறான்னு தெரியணும் இல்லையா. சோ அதுக்காக ஒரு ஆப்பிள கையில் எடுக்கிறாரு. அந்த ஆப்பிளுக்குள்ள கேமரா ஃபிட் ஆயிருக்கும். சோ அந்த கேமரா இருக்க அந்த ஒரு பகுதியை கடிச்சு பழம் நல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கீழே துப்ப அதை அப்படியே போய் ஓரமா விழுக அப்படியே இவங்கள பார்த்த மாதிரியே இருக்குது. இவங்க நினைச்ச மாதிரியே ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இவங்க ரேண்டமா அழுத்தின அந்த ஒரு ஃப்ளோரும் வந்துற இப்ப லிஃப்ட் விட்டு வெளியே வந்தானே ஆகணும். அப்படியே லிஃப்ட் விட்டு வெளியே வந்து அப்படியே நின்று இந்த ஷேடோவை பார்க்க அவன் என்னடானா லிஃப்ட் மேல போகாம இவங்களே பார்த்துட்டு இருக்கான். இவங்களை இதுக்கு முன்னாடி இந்த அபார்ட்மெண்ட்ல பார்த்ததே இல்ல, புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்திலே பார்த்துட்டு இருக்கேன். இவங்களும் பாக்குறாங்க ஏதாவது ஒரு ஃப்ளோருக்குள்ள போலனா இப்ப அவ்வளவுதான், ஏதாவது ஒரு பிளாட்டுக்குள்ள போய் ஆகணும் இல்லைன்னா டவுட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணாடி ஒன்று போட்டிருப்பார் இல்லையா, அதை வச்சு ஒரு பிளாட்டோட டோரை திறந்து உள்ள போக அங்க ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. அவங்க வாயை பொத்திட இவனும் வெளியே இருந்து பாக்குறான். சரி ஓகே இவங்களோட பிளாட் இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த பட்டன் அழுத்த இது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா, இது மூலமா அவங்க டீம் ஆளுங்க இவன் எந்த ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிடுறத நோட் பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான். இதுக்கப்புறமா அவங்க பண்ண வேண்டியது அந்த ஃப்ளோருக்கு வெளியே சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணணும். அவ்வளவுதான். அதையுமே போய் ஃபிட் பண்றாங்க. இதுக்கப்புறம் இவனை கண்காணிக்க போறாங்க. தொக்கா மாட்டிக்கிட்டான். இவன் வீட்டை விட்டு வெளியே போற வரைக்கும் கேமரால செக் பண்ணுவோம், வீட்டை விட்டு வெளியே போயிட்டானா நேரா வீட்டுக்கே போய் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க அவனும் வீட்டை விட்டு வெளியே போறான். இவங்களும் வீட்டை போய் செக் பண்றாங்க. அப்படியே செக் பண்ணிட்டு இருக்கும்போது தான் குப்பையெல்லாம் போய் செக் பண்றாங்க. அதுல இந்த பேப்பர்லாம் கிழிச்சு போட்டுருக்கான். அதெல்லாம் எடுத்து பாக்குறாங்க. ஏதோ பஸ்ஸில் சேர்த்து அதை கிழிச்சு போட்டுருக்கான். இவங்களும் அதை பொறுமையா வச்சு சேர்த்து பாக்குறாங்க. பட் அது சேர்க்கவே முடியல. அப்பதான் இவங்க யோசிக்கிறாங்க இவன் யாரா லூசு பையலா இருப்பான் போல, சேர்க்க முடியாத பஸ்ல யாரா சேர்க்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டுட்டு அவன் வீட்டுல கேமரா ஃபிட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இதுக்கப்புறமா அவங்க இங்க இருக்குன்னு அவசியமே கிடையாது. அவன் வீட்டுக்குள்ள என்ன பண்ண போறாங்கிற வரைக்கும் இந்த சிசிடிவி கேமரா மூலியமா அவங்க வெளியே பார்த்துருவாங்க. இப்ப அப்படியே அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது அவன் சும்மாவே உட்கார்ந்து இருக்கிறான். சும்மாவே உட்காந்துட்டு 4 புறம் அந்த பபிள்ஸ் இருக்கும் இல்லையா, அதை உடச்சு விளையாண்டு உட்கார்ந்து இருக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ணி கடையில் நிக்கிற சேனை காட்டுறாங்க. அவர் நின்னுட்டு இருக்கும் போது வாலண்டியரா வந்து ஷேடோவே இவர்கிட்ட பேசுவாரு. என்னன்னு இவருக்குமே புரியாது. அப்படியே பேசிக்கிட்டே இந்த ஏரியாவை பத்தி, இந்த கடையை பத்தி, இந்த அபார்ட்மெண்ட்டை பத்தி எல்லாம் கேட்பாரு. ஏன்னா இன்னுமே அந்த ஷேடோவுக்கு சந்தேகம் குறையல. எதனா ஒரு கேள்வி கேட்டு மறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேள்வி கேட்டுட்டு இருப்பாரு. நம்ம சேனை தான்
புத்திசாலியாச்சு, கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் டப்புன்னு பதில் சொல்ல இந்த ஷேடோக்கு இவர் மேல வச்சிருக்க சந்தேகம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. இப்ப சானே கேட்கிறாரு, நீங்க என்ன ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வாங்கல, வந்து சாப்பிட்டுட்டு போங்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் டின்னருக்கு கூப்பிட சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோவும் சான் வீட்டுக்கு போறாரு. இது எல்லாமே சானோட பிளான் தான். அழகா அவரோட வீட்டை பர்ஃபெக்ட்டா செட் பண்ணி வச்சுட்டாரு. இப்ப சானும் அந்த பொண்ணுமே அப்பா பொண்ணு மாதிரி நடிக்கிறாங்க. அப்படியே பேசி அந்த ஷேடோக்கு சந்தேகம் வராத மாதிரி அன்னைக்கு டின்னரும் போகுது. இவரையும் அனுப்பிச்சு விட்டுறாங்க. இப்ப ஷேடோ வந்து ஹேக்கருக்கு கால் பண்ணி இந்த சானை பத்தியும் இந்த பொண்ணை பத்தியும் நீ செக் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த ஹேக்கரும் ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறான். பார்த்தா இவங்க போலீஸ்னு தெரிஞ்சு போயிருது. பட் இருந்தாலும் அதை வந்து ஷேடோ கிட்ட சொல்ல மாட்டான். ஏன்னா இவனை தனியா டீம் ஃபார்ம் பண்ணி கொள்ளையடிச்சுக்கோன்னு சொல்லியிருப்பான் இல்லையா. சோ இவனை மாட்டி விடுறதுக்காக அங்க அதே ஏரியால தான் ரொம்ப வருஷமா அவங்க இருக்காங்க. சோ நீங்க பயப்படாதீங்க, அவங்க போலீஸ்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். ஷேடோவும் அதை நம்பிடுறாரு. இப்பதான் இந்த ஹேக்கர் ஒரு பிளான் பண்றான். ஆக்சுவலா இவன் என்ன யோசிக்கிறானா, இப்ப ஷேடோ மட்டும் இவங்க பிடிச்சிட்டான்னு வச்சுங்களேன், அதை காரணமா வச்சு அதுக்கப்புறம் இந்த ஹேக்கரோட பிரதர் எல்லாத்தையும் பிடிச்சிடுவாங்க இல்லையா. சோ இவங்க தப்பிக்கிறதுக்காக நேரா போய் சானை கொண்டுருவோம். சானை கொண்டுட்டு அந்த பிள்ளையத்துக்கு ஷேடோ மேல போட்டுட்டோம்னா நம்ம தப்பிச்சிடலாம். எல்லாரும் ஷேடோ மேல தான் சந்தேகப்படுவாங்க. அந்த டைம்ல நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை போட்டு சானை கொல்றதுக்காக அவரோட பிளாட்டுக்கே போறாங்க. பட் சான் யாருன்னு தெரியாது இல்லையா. வந்தவங்களை அடிச்சு பரட்ட அவங்க பயந்துட்டு ஓடிடுறாங்க. இப்ப அப்படியே நைட் ஆகுது. நைட்ல இந்த ஷேடோ டாக்ஸியை பிடிச்சிட்டு எங்கேயோ வெளியே போக சரி ஓகே அவன் வெளியே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்றதுக்காக ஒரு செட் ஆஃப் போலீஸ் அனுப்பிச்சு விட்டுட்டு அவன் வீட்டுல வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. இப்படி செக் பண்ணி பார்க்கும்போது வழக்கம் போலதான் அவன் வீட்டுல சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே கிடைக்க மாட்டேது. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. அவன் எப்ப பார்த்தாலுமே கையில ஒரு பபிள் சீட்டை வச்சுக்கிட்டு அதை உடச்சு விளையாண்டே உட்காந்துருக்கான். வேற எந்த விதமான வேலையும் பார்க்க மாட்டான். இது உங்களுக்கு யோசனையாவே இருக்குது. அவன் வீட்டுல அப்படியே செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய பபிள் சீட் எல்லாம் கிடக்குது. அதெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாங்க. அப்புறம் அந்த கிழிஞ்சு போன பேப்பர்ஸ், அந்த சேர்க்க முடியாத பசில்ஸ் சொன்னா இல்லையா, அது ரெண்டத்தையும் வச்சு யோசிச்சுட்டு இருக்காரு. இதுக்குள்ள ஏதோ ஒரு லிங்க் இருக்கு, அதை நம்ம கண்டுபிடிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது இவர் ஒரு கார்ல உட்கார்ந்து இருப்பாரு. அந்த காரை வந்து ஒன்னு அடிச்சு தள்ள அந்த கார் அப்படியே பறந்து போய் ஒரு பில்டிங் மேல மோத, அந்த பில்டிங் எந்த பில்டிங் தெரியுமா, இவங்க டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல் சென்டர் தான். அது அப்படியே அடிச்சு அந்த கார் வந்து கீழே விழுக இப்ப அதுல இருந்து இறங்குற எல்லாருமே துப்பாக்கி வச்சுட்டு சுத்தி கண்ணா பின்னான்னு சுட அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக காருக்கு பின்னாடி சானும் அந்த பொண்ணு போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. இப்போ சான் அந்த பொண்ணு கிட்ட சொல்றாரு, இந்த பபிள் சீட்லயும் அந்த ஒரு பசில்ஸுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. அவன் எப்பயும் அந்த பபிள் சீட்டை வந்து உடச்சு விளையாடல, அது மூலமா ஒரு சிக்னல் ஒரு கோட் வேர்ட் மாதிரி ரெடி பண்றான். இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கணும். சோ நீ என்ன பண்றனா இது ரெண்டத்தையும் எடுத்துட்டு போய் இன்டெலிஜென்ஸ் கொடு, அவங்க கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அனுப்பிச்சுட இவங்களும் போக அப்படியே அந்த இடத்த பாக்குறாரு. பார்த்தா கண்ணா பின்னாடி எங்க பார்த்தாலும் திரும்பி சுட்டுட்டு இருக்கானுங்க. சோ சமாளிக்கிறதுக்காக இவரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இந்த ஷேடோ காட்டுறாங்க. ஷேடோ இப்ப எங்க வந்திருக்கானா, இந்த ஹேக்கர் கூட சின்ன வயசுல இருந்து ஒரு ஆர்ஃபனேஜ்ல வாழ்ந்தேன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த ஒரு ஆர்ஃபனேஜுக்கு தான் வந்திருக்கான். யாரு கூட்டிட்டு வந்திருக்கானா, இந்த ஷேடோவோட ட்வின் பிரதர். இவன் தான் இவன் டிரைவரா இருப்பான் இல்லையா, அவன் கூட்டிட்டு வந்திருக்கான். சரி ஓகே இப்ப பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகும்போது தான் இவனுங்க என்ன பண்ணிருக்கானுங்கன்னா, இந்த ஷேடோ கொல்றதுக்காக தான் இந்த இடத்துக்கே கூட்டிட்டு வந்திருக்கானுங்க. இது தெரியாம ஷேடோ எப்பயும் போற இடம் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான். ஆக்சுவலா என்னன்னா, இவங்க சேனை கொல்றதுக்காக போயிருப்பாங்க இல்லையா, இது இந்த ஷேடோவுக்கு தெரியாது. தெரிஞ்ச இதுக்கு தனியா திட்டுவான். அதுவும் இல்லாம ஷேடோ பிடிச்சாங்கன்னா நம்மளையும் பிடிச்சிருவாங்க. சோ ஷேடோவை நம்மளே கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு பிளான் போட்டு இவ்வளவு பேத்த அழைச்சிட்டு வந்து ஷேடோ கொல்றதுக்காக ட்ரை பண்றாங்க. இப்பதான் ஷேடோக்கே புரியுது நம்ம இவ்வளவு நாள் யாரை நம்பிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அப்படியே முறைச்சிட்டே கேமரா பாக்குறாரு. ஏன்டா என்னை கொல்ற அளவுக்கு நீங்க எல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டு பாத்துட்டு இருக்காரு. ஏன்னா அந்த கேமரா வழியில ஹேக்கர் பாக்குறாங்கிறது இவருக்கு நல்லா தெரியும். அப்படியே கையில ஒரு கத்தி வச்சிருப்பாரு. அந்த ஒரு கத்தியை வச்சு தனியால நின்று அவரை கொல்ல வந்து எல்லாத்தையும் கொண்டுட்டு இருக்க அப்படியே கட் பண்ணி சான் இருக்க இடத்த காமிக்கிறாங்க. சானும் சமாளிக்கிறாரு. அதே சமயத்துல போலீஸும் கரெக்டான டைமுக்கு அங்க வந்ததுனால எல்லாத்தையும் காப்பாத்திடுறாங்க. நிலைமையை எப்படியோ கைக்குள்ள கொண்டு வந்துறாங்க. இப்ப அப்படியே அங்கிருந்து கட் பண்ணி ஷேடோ காமிச்சா ஷேடோ அங்க இருக்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடுறாரு. என்ன பண்றாருன்னா நேரா அந்த டிரைவர் கிட்ட போறாரு. அந்த டிரைவர் தானே இங்க கூட்டிட்டு வந்தது, எவா நீ தானே என்னை கூட்டிட்டு வந்து என்ன கொல்ற அளவுக்கு பெரிய எல்லாம் பெட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சண்டையை போட ரெண்டு பேத்துக்கு இடையில ரொம்ப நேரம் சண்டை நடந்துட்டு இருக்க. அந்த சண்டையில யாரு வழக்கம் போல தான் அந்த ஷேடோ தான் ஜெயிக்கிறாரு. அப்படியே அந்த டிரைவரையும் குத்தி கொண்டுறாரு. இந்த டிரைவர் தானே அந்த ஹேக்கரோட ட்வின் பிரதர். அந்த ஹேக்கர் கடுப்புல இப்போ ஒரு பட்டன் அழுத்த அந்த மொத்த இடமே வெடிச்சு சதறுது. அப்படியே கட் பண்ணி சான் இருக்க அந்த ஒரு இடத்த காமிக்கிறாங்க. இப்போ சான் அந்த பொண்ணு கிட்ட கேட்கறாரு, சரி போனியே இன்டெலிஜென்ஸ் சொன்னாங்களா, அதை பத்தி சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்றாங்க, அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி கோடாண்டிங்கிற ஒரு கோடு வேர்டு அவன் வச்சிருந்திருக்கான், அதை பத்தி சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்கிற லேடி போலீஸ் ஒருத்தவங்க மிரண்டு போறாங்க. எங்க இந்த மலேசியா பிசினஸ் மேன் கூட பணத்தை திருடிட்டு போயிட்டாரு, அவர் இறந்துட்டாருன்னு கூட சொன்னாங்களே, அவரோட பணம் தாங்க இங்க இருக்குது, இந்த லாக்ல தான் வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்கும் போது சானுக்கு ஒரு பேரெதிர்ச்சி. அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் அந்த லாக்கரை பாக்குறாங்க. பார்த்தா அந்த லாக்கர்ல இருக்க பணத்தை கொள்ளையடிச்சிட்டாங்க. இப்ப சானு சொல்றாரு, இது எல்லாமே உங்களோட பிளான், வந்தவங்கள சில பேர் திருடனுங்க, நம்ம கவனிக்காம விட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னா, அன்னைக்கு கிரிப்டோ கரன்சி பாஸ்வேர்டு கொள்ளையடிக்க போகும்போது கூட இந்த கோடாண்டிங்கிற ஒரு டேட்டாவை பார்த்திருப்பான். பட் இது எடுத்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ஷேடோ டைம் ஆயிடுச்சு, போலீஸ் வந்துருவாங்க, நம்மளா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லும் போது இவன் அதே மாதிரி காப்பி பண்ணிட்டு இருப்பான். அதனாலே கடுப்பா இருப்பான் இல்லையா ஷேடோவு, நீங்க எப்படியோ போங்கடா நான் தப்பிச்சு போறேன்னு சொல்லிட்டு வந்திருப்பான் இல்லையா. அந்த ஒரு டேட்டா வச்சுதான் இந்த ஹேக்கர் சரி ஓகே இதுல மில்லியன் கணக்கில் பணம் இருக்கு, இதை நம்ம கொள்ளையடிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டு ஷேடோ கூப்பிட்டுருக்கான். ஷேடோ வந்து உன்னெல்லாம் நம்பி வர முடியாதுன்னு சொல்ல இவன் தனியா டீம் ஃபார்ம் பண்ணிக்கன்னு சொல்லியிருப்பான் இல்லையா. அந்த ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிட்டு இந்த ஷேடோவையும் கொள்ளணும், அதே சமயம் இந்த சானி இந்த
திசை திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு இவ்வளவு பெரிய கொள்ளையை தனியா அடிச்சிருக்கான். சரி ஓகே, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் போதும், இதுக்கப்புறமா அவங்களை தப்பிக்க விடக்கூடாது, சீக்கிரமா போய் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, அவங்க டிபார்ட்மெண்ட்லயே ஒரு ஏஐ நல்லா டெவலப் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அதுக்கு இந்த ஊரை பத்தி நல்லா தெரியும், இந்த கார் எங்கெங்க போயிருக்கு எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிருக்கும். இப்போ அதுகிட்ட போய் கேட்கும்போது அது சொல்லுது, இந்த கார் இந்த வழியால இவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி போயிருக்கு, இந்த இடத்துக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட. அப்படியே அந்த இடம் என்னன்னு பார்த்தா ஒரு பார்ட்டி நடக்கிற இடம். இருங்கடா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சான் அவரோட டீமை கூட்டிட்டு அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த ஷேடோவை காமிக்கிறாங்க. அந்த வெடிச்சதுல அவன் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கிறான். அவன் அப்படியே ஒரு இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வராரு. அதே டைம்ல சான் ஒரு டீமை கூட்டிட்டு இந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்துறாரு. வந்து தேடி பாக்குறாரு, அவனுங்க அங்கதான் இருக்கிறானுங்க. பட் அதுல மெயினான ஆள் அந்த ஹேக்கர் இல்லையா, ஹேக்கரை ஒரு தடவை கூட சான் நேர்ல பார்த்ததே கிடையாது. அவன் ஃபேஸ் எப்படி இருக்கும் கூட இவருக்கு தெரியாது. சோ ரேண்டமா தேடி இருக்கும்போது அவனுங்க கிடைச்சிரானுங்க. பட் யார் ஹேக்கர்னே தெரியாம சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஒரு 2 பேர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு. அப்போ அந்த லேடி போலீஸ் அங்க நிப்பாங்களா, அவங்கள்ட்ட சொல்றாரு, போய் ஹேக்கரை தேடி கண்டுபிடி அப்படின்னு சொல்லும்போது, நான் ஹேக்கரை நேர்லயே பார்த்ததில்ல, நானும் தான் நேர்ல பார்த்ததில்ல, இப்போ அவனை விட்டுட்டோம்னா இதுக்கப்புறம் அவனை கண்டே பிடிக்க முடியாது, ட்ரை பண்ணு, உன்னால அவனை கண்டிப்பா அடையாளம் கண்டுபிடிக்க முடியும், உன்னோட நோக்கம் ஃபுல்லா அந்த ஹேக்கரை தேடுறதுல மட்டும் தான் இருக்கணும், நீ இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு க்ளூ கண்டுபிடிச்சிருப்ப, அதை யோசிச்சு பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பொண்ணிட்ட சொல்லிட்டு இவரு சண்டை போட்டுட்டு இருக்காரு. அதே சமயத்துல அங்கேருந்து கட் பண்ணி இந்த ஷேடோ கூட இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணிட்டு போனார் இல்லையா, அங்க காமிக்கிறாங்க. இப்போ போனை போட்டு ஷேடோ கையில கொடுக்குறாங்க அந்த ஹேக்கர்கிட்ட பேச சொல்லி, ஏன்னா பேசிட்டு இருக்க டைம்லயே வந்து ட்ரேஸ் பண்ணிடலாம் இல்லையா இவன் எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சோ போனை போட்டு கையில கொடுக்க இவர் ஆல்ரெடி வேற ஹேக்கர் மேல சரியான கடுப்புல இருக்காரா. அப்படியே போன்ல பேசுறாரு, டேய் நீங்க பிளான்லாம் கரெக்டா தான் போட்டுறீங்க, கொள்ளையெல்லாம் அடிச்சிட்டீங்க, பட் அதை கத்து கொடுத்த என்னைய கொலை பண்ண பார்த்துட்டுல உனக்கு இருக்குடா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு போனை வைக்க அப்படியே கட் பண்ணி இந்த லேடி போலீஸை காமிக்கிறாங்க. இவங்களுக்கு இப்பதான் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. அங்க ஒருத்தவன் ஷோல்டர் தூக்கிட்டு நடந்து போவான், அதை பார்த்தோன்னே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறாங்க. அப்பதான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது, ஆக்சுவலா அங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இந்த ஹேக்கர் தான் இருந்திருப்பான். அப்போ போற போக்குல நோட் பண்ணிருப்பாங்க, ஒருத்தவங்க மட்டும் ஷோல்டர் ஒரு சைடா வச்சுட்டு ஷூட் பண்ணி இருந்திருப்பான், அதை இவங்க பார்த்திருப்பாங்க. இப்போ அது ஞாபகத்துக்கு வர, சரி ஓகே இவனா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்தொடர்ந்து போக, அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் முகத்தை பாக்குறாங்க. பார்த்தோன்னே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும், எங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது தான் அன்னைக்கு கூட இந்த ஷேடோ டாக்ஸில ஏறி போகும்போது அந்த டாக்ஸி டிரைவரோட முகத்தை அந்த கேமரால பார்த்திருப்பாங்க. இது இப்போ உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர அப்படியே பாக்குறாங்க. அப்ப இவனுக்கு 2 பேரும் ட்வின்ஸா, இப்ப இவன் தான் ஹேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு பின்தொடர்ந்து போக சடனா எங்க போனானே தெரியல, பட் இன்னொரு போலீஸ் பின்தொடர்ந்து போறாரு. அதே சமயம் சேனை காமிக்கிறாங்க. சேனை அங்க 2 பேத்தையும் போட்டுட்டு பரட்டி வெளுத்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இந்த ஷேடோ காமிச்சா அவன் வந்து இந்த ஹேக்கரை பழி வாங்குறதுக்காகவே இன்ஸ்பெக்டரை தள்ளி விட்டு அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த ஸ்டேஷனுக்கு வர அந்த ஹேக்கர் அங்கதான் வந்திருக்கான். இது அப்படியே போலீஸ் மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் இந்த ஷேடோ வந்து இந்த போலீஸை பார்த்துடுறான். பார்த்துட்டு இந்த போலீஸை முதல்ல குத்தி கொண்டுட்டு அப்புறமா வந்து இந்த ஹேக்கரை வந்து குத்துறான். இப்போ அந்த ஹேக்கர் அப்படியே சாகிற நேரத்தில் அந்த கேமராவை பார்த்து ஏதோ சொல்றான் இங்கிலீஷ்ல, அது அப்படியே அந்த கேமரால ரெக்கார்ட் ஆகுது. அப்படியே அவனே இறந்து போறான். அவ்வளவுதான், ஷேடோ இங்கிருந்து தப்பிச்சு போயிடறான். இப்போ கொஞ்ச நேரத்துல லேடி போலீஸ் அங்க வந்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த போலீஸ்காரி இறந்து கிடக்குறாரு. இதை பார்த்தோன்னு கதறி கதறி அழுவாங்களாம். அவனை நம்மளால எதுவுமே பண்ண முடியாதா, அவனை பிடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு வர சேனல் சொல்றாரு, இல்ல அவனை நம்மளால பிடிக்க முடியும், நம்ம சின்னதாக யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. யோசிச்சு பாரு, அவன் பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு திருடன், அவனுக்கு இப்ப இருக்க அந்த கிரிப்டோ கரன்சி பத்தி இந்த டிரான்சாக்ஷன் பத்தி எல்லாம் பெருசா நாலேஜ் இருக்க மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. அந்த பார்ட்டியில சண்டை போடும் போது இவனோட ஆளுங்க 2 பேர்த்த பிடிச்சோம் இல்லையா, அவங்கள்ட்ட விசாரிக்கும் போது அந்த பாஸ்வேர்டு ஹேக்கருக்கும் அந்த ஷேடோவுக்கு மட்டும் தான் தெரியும்னு சொன்னானுங்க. இதை வச்சு பார்க்கும்போது ஹேக்கர் இறந்துட்டான். இப்போ மிச்சம் இருக்கிறது அந்த ஷேடோ மட்டும் தான், அவனுக்கு மட்டும் தான் அந்த பாஸ்வேர்டு தெரியும். பட் அவனுக்கு பெருசா இந்த கிரிப்டோ கரன்சி இந்த டிரான்சாக்ஷன் பத்தி எல்லாம் ஐடியா இருக்காது. ஸோ நான் கண்டிப்பா சொல்றேன், இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் ரிஸ்க் எடுக்க மாட்டான். யாருக்கிட்ட கொள்ளையடிச்சாங்களோ அவங்கள்ட்ட அந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு எவ்வளவு பணம் வேணும் டிமாண்ட் பண்ணி அவ்வளவு பணத்தை வாங்கிப்பான். நம்ம பண்ண வேண்டியதெல்லாம், இவன் இதுக்கு முன்னாடி கொள்ளையடிச்சான் இல்லையா ஒருத்தவன்ட்ட, அவனை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், இவனை நம்ம ஈஸியா பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல, சரி ஓகே இதுவும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சீன்ல கூட ஒருத்தர் அந்த 400 கோடி ரூபாய் இழந்தாரு தெரியுமா, அவர் அப்படியே ஃபாலோ பண்ண. இப்பதான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது, இவர் சொன்னது உண்மைதான். உண்மையிலேயே இவர்கிட்ட வந்து டிமாண்ட் பண்ணியிருக்கான், எனக்கு 10 மில்லியன் வேணும், அந்த பாஸ்வேர்டை நான் கொடுத்துட்றேன், எனக்கு அந்த பாஸ்வேர்ட்னால ஒன்றும் ஆக போறது கிடையாது, எனக்கு அந்த பணத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வர சொல்லியிருக்கான். இந்த விஷயம் தெரிஞ்சோன்னா அவ்வளவுதான், அந்த லேடி போலீஸ் முதல்ல அந்த ஹோட்டலுக்கு போறாங்க. போய் அவங்க சீட்டுக்கு பின்னாடியே உட்காந்துருக்காங்க. அவன் என்னென்னலாம் பண்றா அப்படிங்கிறத பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப இவன் கண்டுபிடிச்சிடான் இது போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அப்படியே அவங்க கழுத்தை நெரிச்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் அந்த இடத்துக்கு சேன் வந்து காப்பாத்துறாரு. பட் இருந்தாலும் அவங்க மயக்கம் போட்டு கீழே வந்துட்டாங்க. இப்ப சேனுக்கும் ஷேடோக்கும் இடையில சண்டை நடக்குது, ரொம்ப நேரம் நடக்குது. அந்த மாடியெல்லாம் உடையிற அளவுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க. 2 பேரும் ஈக்குவலா அடிச்சுக்கிறாங்க. யாரு ஜெயிப்பான்னு சொல்ல முடியல. அப்போதான் இவங்க போட்ட சண்டையில அந்த ஃப்ளோரே உடைஞ்சு 2 பேரும் கீழே விழ, அந்த ஃப்ளோர்ல மயக்கம் போட்டு விழுந்து கிடந்த அந்த லேடி போலீஸ் கண்ணு முழிக்கிறாங்க. முழிச்சு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் சடனா அசந்த நேரத்துல சேனு கழுத்துல ஷேடோ கத்தியை இறக்கிட்டு அங்கிருந்து ஓடிடுறான். இப்போதான் அந்த லேடி போலீஸ் வந்து சேனை பாக்குறாங்க. சேனு சொல்றாரு, என்னை பத்தி கவலைப்படாத, ஃபர்ஸ்ட் போய் அவனை புடி, இப்போட்டனா அவனை எப்பயுமே பிடிக்க முடியாம போயிடும், வேகமா அவன் எங்க போறான்னு பாரு, புடி அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவங்களும் ஓடுறாங்க. பட் அதுக்குள்ள அவன் கெட்டப்லாம் மாட்டிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போக இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே ஒரு இடத்துல உட்காந்து யோசிக்கிறாங்க, நம்ம என்ன தப்பு பண்ணோம், எப்படி அவன் தப்பிச்சு போறான், எதனால அவனை பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் சேனு
சொன்ன ஒரு வார்த்தையும் யோசிச்சு பாக்குறாங்க. அங்க நடந்த சண்டையை யோசிச்சு பார்க்கும்போது தான் அந்த சண்டைக்கு இடையில அவன் கையில ஒரு பேண்டட நோட் பண்ணிருப்பாங்க. சரி ஓகே, இந்த பேண்டட் யார் கையில கட்டியிருக்கோ அவனா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் அந்த கூட்டத்துக்கு இடையில அவன் நடந்து போறத பாத்துறாங்க. பார்த்தோன்னா அவன் டீமுக்கு அலர்ட் பண்றாங்க. அந்த டீம் மொத்தமா அந்த சர்ச்சுக்கு வெளியே வந்து நிக்கிறாங்க. அதே சமயம் டீம்ல இருக்க சில பேர் அந்த ஏரியாவை சுத்தி நிக்கிறாங்க. இவனால எந்த ஏரியாக்குள்ளயும் போக முடியல. அவங்கள பின்னாடி நடந்து வராங்களா? சரி ஓகே, எல்லா பக்கமும் நிக்கிறீங்களா, இப்ப நான் எப்படி புத்திசாலித்தனமா தப்பிச்சு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சு பக்கமா நடந்து போக, அங்கதான் ஆல்ரெடி டீமை இறக்கிருப்பாங்களே, இவன் அப்படியே அந்த டீம் பக்கமா நடந்து போக அவங்களும் வந்து இவனை பிடிக்கிறாங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. பல வருஷமா யாருக்கையும் மாட்டாம சின்னதா கூட சந்தேகம் வராம புத்திசாலித்தனமா தப்பிச்சிட்டோன்னு நினைச்ச ஒரு திருடனை அந்த திருடனுக்கே சந்தேகம் வராத மாதிரி சேனு பக்கத்துல இல்லைன்னா கூட சேனு சொன்னதெல்லாம் கேட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அது மூலியமா பிளான் போட்டு கடைசியா அந்த திருடனை இவங்க கையிலே அரெஸ்ட் பண்றாங்க. அவ்வளவுதான், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தா இப்போ புதுசா ஒருத்தவனை காமிக்கிறாங்க. அவன் என்னடானா அந்த ஹேக்கர் கூட கேமராவை பார்த்து இங்கிலீஷ்ல சில வார்த்தைகள்லாம் சொல்லியிருப்பான் இல்லையா, அதெல்லாம் கரெக்டா போட்டு அந்த ஒரு 400 கோடி ரூபாய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் அந்த கடைசி வார்த்தை சொல்றதுக்குள்ளே அந்த ஹேக்கர் இறந்துருவானா. ஸோ அந்த பணத்தை இப்போ அவனால எடுக்க முடியல. அப்படியே அவன் யாருன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. பார்த்தா அவன் தான் ஹேக்கர். என்ன ப்ரோ சொல்றேன் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா அந்த ஹேக்கர் அந்த டிரைவர் 2 பேரும் ஒரே மாதிரி இருந்தானுங்கல்ல. ஆக்சுவலா அவங்க 2 பேர் கிடையாது, 3 பேர். மூணாதான் இதுக்கு பின்னாடி ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிறது இங்க இருக்க யாருக்குமே தெரியாது. இவங்க எல்லாரையும் பிடிச்சிட்டான்னு தான் சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் இதுக்கெல்லாம் பின்னாடி ஒருத்தன் இருந்திருக்கான். அந்த ஒருத்தன் மட்டும் இவங்க கிட்ட இன்னும் மாட்டல. இதோட இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. சோ நீங்க சொல்லுங்க படம் எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட்ல. அதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒன்று கேட்கணும். ஒரு விஷயத்தை யோசிச்சு பாத்தீங்களா, ஆரம்பத்துல இருந்து அந்த போலீஸ் மேல பெருசா யாருமே நம்பிக்கை வச்சிருக்க மாட்டாங்க. இன்க்ளூடிங் அந்த போலீஸை நம்பியிருக்க மாட்டாங்க. நம்மளால அவ்வளவு பெரிய திருடனை பிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கில்ட்ல சுத்தி இருப்பாங்க. நம்மளால இவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க நம்பினது ஒரே ஒரு ஆள் மட்டும்தான், நம்ம சேன் மட்டும்தான். அவர் டீம்ல சேர்த்துக்கிட்டதுல இருந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, சர்வேலன்ஸ்னா என்ன இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து கடைசியா அந்த திருடனை பிடிக்கிறதுக்கும் இவங்க தான் காரணமா இருந்திருப்பாங்க. ஆக்சுவலா இந்த படத்தோட கதை சூப்பரா இருந்தாலுமே இதுல ஒரு சின்னதா ஒரு பாட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது என்னங்கறத சொல்றேன். ஒரு கட்டத்துல அந்த திருடனை பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உடஞ்சி உட்காந்துருவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு கில்ட் இருக்கும். எப்போ அந்த கில்ட்டை உடைச்சிட்டு ஒரு நம்பிக்கையோட அந்த திருடனை பிடிக்க முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சு வெளியே வந்தாங்களோ அப்பயே அவங்க அந்த திருடனை பிடிச்சிட்டாங்க. சோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த படத்துல என்ன பிடிச்சிச்சு அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு தரமான ஒரு வீடியோல பார்க்கலாம்.